அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சைவம் கல்வி நிலையம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம இப்போ கணிதவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு சைவன் அகாடமியில். அந்த டெஸ்ட்டுக்குரிய கொஷின் பேப்பர் காலையில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதவீதம், லாபம், நட்டம் மற்றும் விடுபட்ட மற்றும் தவறான எழுத்தை கண்டறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். 1வது கணக்குக்குள்ள போகலாம் வாங்க. 2 பொருட்கள் 15 வீதம் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் 25 வீதம் விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாப சதவீதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லாப சதவீதம்னா லாப சதவீதம் என்பது லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் லாப சதவீதம் அப்படிங்கிறதுக்குரிய ஃபார்முலா. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். 2 பொருட்கள் 15% வாங்குறாங்க. 2 பொருட்களுடைய வாங்கிய விலை 15 வாங்குறாங்க. 3 பொருளை 25 அப்படின்ற விதத்துல விற்கிறாங்க. 3 பொருளை விற்ற விலை 25. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பொருளை 15 வாங்குறாங்க, 3 பொருளை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே 2 பொருளோட எண்ணிக்கை சமமாக இல்லை. அதனால எண்ணிக்கையை நம்ம சமமாக்கிக்கிறதுக்கு இதை 3ஆலையும் இதை 2ஆலையும் பெருக்கிக்கிடலாம். பெருக்கணும் அப்படின்னா 6 பொருளோட வாங்கிய விலை அப்படிங்கிறது 15 இன்ட்டு 3ஆல் பெருக்கிறப்ப இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். 15 இன்ட்டு 3 45. அதே 6 பொருள்களை விற்ற விலை 25 இன்ட்டு இங்கே நம்ம 2ஆல் பெருக்கிருப்போம், அதனால இன்ட்டு 2 50 ரூபாய். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிய விலை 45, அந்த பொருளை விற்ற விலை 50. ஸோ வாங்கிய விலை அப்படிங்கிறது தான் அடக்க விலை. அடக்க விலை 45, விற்ற விலை 50. எனவே லாபம் நமக்கு 5 ரூபாய். லாப சதவீதம் தேவை அப்படின்னா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100 அப்படின்னு போட்டாலே போதும். இப்போ நமக்கு லாபம் 5 ரூபாய், அடக்க விலை 45 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா அடித்தோம் அப்படின்னா 9, 100 வகுத்தல் 9 போட்டோம் அப்படின்னா 11. 11 இன்ட்டு 9 99. இங்கே 1 இருக்கும். ஸோ 11 1/9 சதவீதம் அப்படிங்கிறது தான் நமக்குரிய ஆன்சரு. 11 1/9 இந்த இருக்கு. ஏ தான் இந்த கணக்குக்குரிய ஆன்சர். அடுத்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு போட்டித் தேர்வில் ஏ, பி என்ற 2 மாவட்டத்திலும் சம எண்ணிக்கையில் போட்டியாளர்கள் பங்கேற்றனர். ஏ மாவட்டத்தில் மொத்தத்தில் 6% போட்டியாளர்களும் பி மாவட்டத்தில் 7% போட்டியாளர்களும் வெற்றி பெற்றனர். ஏ மாவட்டத்தை காட்டிலும் பி மாவட்டத்தில் 80 பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றனர் எனில் ஏ மற்றும் பி மாவட்டத்தில் பங்கேற்ற மொத்த போட்டியாளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மொத்த போட்டியாளர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ மாவட்டம், இது பி மாவட்டம். ஏ மாவட்டத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், பி மாவட்டத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா சம எண்ணிக்கைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏ மாவட்டத்தில் மொத்தத்தில் 6% போட்டியாளர்களும் பி மாவட்டத்தில் 7% போட்டியாளர்களும் வெற்றி பெற்றனர். ஏல எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 6%. மொத்தம் இது எக்ஸ்னால 6% வெற்றி பெற்றிருக்காங்க. பி மாவட்டத்தில் எக்ஸ் இன்ட்டு மொத்தம் வெற்றி பெற்றவர்கள் 7% பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏ மாவட்டத்தை காட்டிலும் பி மாவட்டத்தில் 80 பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றனர். ஸோ இந்த ரெண்டுத்துக்குரிய ஏவை விட பியில் 80 பேர் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால 8 இன்ட்டு 7/100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ மாவட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள், இதோட எண்ணிக்கை தான் அந்த 80 பேர் அப்படின்னு சொல்றது. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி மாவட்டத்தில் பங்கேற்ற மொத்த போட்டியாளர்களையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு நம்ம மொத்த போட்டியாளர்களை கண்டுபிடிச்சிடலாம். இதை இது பண்ணிக்கலாம்.
இங்கே 7x இருக்குது, இங்கே 6x இருக்குது, கீழே ரெண்டும் ஒன்றா இருக்கனால இதை அப்படியே 100ஆக மாற்றிக்கிடலாம். ஈக்குவல் டு 80. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 × 100 8000. இது வந்து ஏ மாவட்டத்தில் ஒரு 8000 பேர் போட்டி பங்கெடுத்துருக்காங்க, பி மாவட்டத்தில் ஒரு 8000 பேர் போட்டியில் பங்கெடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் எடுத்த உடனே 8000 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கன்ஃபியூஷனில் எடுத்த உடனே 8000 தான் போடுவோம். ஸோ இந்த கணக்குக்கு வந்து ஆன்சர் வந்து 8000 கிடையாது, 16000 தான் ஆன்சர். மூணாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி டி இ ஜி ஹெச் ஜே, அதுக்கப்புறம் என்ன எழுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசிடி எடுத்து எழுதிக்கிடலாம். நம்பர் கொடுத்துக்கிடலாம். 1 26 வந்துச்சு. பிக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? பி வந்து 2வது எழுத்து, ஸோ இங்கே 2ன்னு போட்டுக்கிடுவோம். டி அப்படிங்கிறது வந்து 4வது எழுத்து, இ அப்படிங்கிறது வந்து 5வது எழுத்து, ஜி அப்படிங்கிறது வந்து 7, ஹெச் அப்படிங்கிறது வந்து 8, ஜே அப்படிங்கிறது வந்து 10. அடுத்து என்ன எழுத்து வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து +2 +1 +2 +1 அகைன் +2 +1 சொல்லிட்டு வரணும். 1 வந்துச்சுன்னா 11, 11வது எழுத்து வந்து இங்கே வந்து கே. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து கே தான் ஆன்சர். நம்ம இப்போ 4வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடக்க விலையில் விற்ற விலை அப்படிங்கிறது வந்து அடக்க விலையில 5/4 மடங்கு. நம்ம அடக்க விலை வந்து 100ன்னு எடுத்துக்கிடுவோம். அடக்க விலை 100ன்னு வச்சுக்கிடுவோம். விற்ற விலை அப்படிங்கிறது வந்து அடக்க விலையில 5/4 மடங்கு அடிச்சோம் அப்படின்னா 4ஆல் அடிச்சா 25, 125ன்னு வருது. ஸோ அடக்க விலை வந்து 100, விற்ற விலை வந்து 125. நம்ம ஆல்ரெடி முதல் சம்லேயே பார்த்தோம். லாப சதவீதம் அப்படின்னா லாபம் வகுத்தல் அடக்க விலை இன்ட்டு 100 அப்படிங்கிறதா லாப சதவீதம். ஸோ நமக்கு இங்கே லாபம் வந்து 25 ரூபா. ஏன்னா விற்ற விலை 125, அடக்க விலை 100, 25. ஸோ 25 வகுத்தல் அடக்க விலை வந்து 100 ரூபா இன்ட்டு ஒரு 100 போட்டுக்கிடணும். 100 100 கேன்சல் ஆயிரும், 25. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 25%. அடுத்த 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பொருளை 5520க்கு விற்பதால் ஏற்பட்ட லாபமும் அதே பொருளை 4080க்கு விற்பதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளை 6000க்கு விற்பதால் ஏற்பட்ட லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்குல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை 5520க்கு விற்பதால் ஏற்பட்ட லாபம். லாபம் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. நட்டம் அப்படின்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு தான் பொருள். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5520க்கு விற்பதால் ஏற்பட்ட லாபம். ஸோ லாபம் சொல்லியிருக்காங்க. லாபத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 5520 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 5520 மைனஸ் அடக்க விலை. அது எதுக்கு சமமாக இருக்கு அப்படின்னா அதே பொருளை 4080க்கு விற்பதால் ஏற்பட்ட நட்டம். நட்டம் வந்து இந்த இருக்குது. ஸோ அடக்க விலை நட்டத்துக்கு விற்கிறப்ப
அதோட விற்ற விலை வந்து 4080. இப்போ அந்த இந்த அடக்க விலை தூக்கி அங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ 2 அடக்க விலை ஈக்குவல் டு 5520 கூட்டல் 4080 கூட்டணும் அப்படின்னா 0 10க்கு 0 மிச்சம் 1 11க்கு 1 மிச்சம் 1 9600. 9600 அப்படிங்கிறது வந்து 2 அடக்க விலை அப்படிங்கிறது 9600. ஸோ ஒரு அடக்க விலை வெறும் அடக்க விலை அப்படிங்கிறது வந்து 4800 நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அடக்க விலை 4800 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொருளை 6000 ரூபாய்க்கு விற்பதுனால ஏற்பட்ட லாப சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ விற்ற விலை வந்து 6000. லாபம் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 1200 ரூபாய் லாபம் இருக்கும். ஸோ லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே நம்ம ஃபார்முலா தான். லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100 தான். இங்கே அடித்தோம் அப்படின்னா இங்கே 4ன்னு வரும். இங்கே அடித்தோம் அப்படின்னா 25. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 25%. ஆப்ஷன் சி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா QC அப்படிங்கிறது வந்து Tக்கு சமமாகவும் VA அப்படிங்கிறது எதுக்கு சமமாக வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Q அப்படிங்கிறது வந்து ஆங்கில எழுத்துல வந்து 17வது எழுத்துல வரும். ஆல்ஃபபெட் ஆர்டர் படி 17. C அப்படிங்கிறது வந்து 3. இந்த T அப்படிங்கிறது வந்து 20வது எழுத்து. ஸோ இந்த 17ஐயும் 3ஐயும் கூட்டினா 20 அப்படிங்கிற எழுத்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் V அப்படிங்கிறது வந்து 22வது எழுத்து, A அப்படிங்கிறது வந்து 1வது எழுத்து. நமக்கு வந்து ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 23ன்னு கிடைக்கும். ஆல்ஃபபெட் வந்து 23வது எழுத்து வந்து W தான் 23வது எழுத்து. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து W, பி ஆப்ஷன். அடுத்து 7வது சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்கு 25% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அப்பொருளின் உண்மை விலை 1200 எனில் அப்பொருளுக்கு கடைக்காரரின் குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மை விலைனாலும் அடக்க விலைனாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை இங்கே லாபம் கொடுத்துருக்கனால லாபம் வந்து ப்ளஸ்ஸில் தான் எப்பயுமே போடுவோம். 100 ப்ளஸ் லாபம் இன்ட்டு 100. சரி, இன்ட்டு வந்து இங்கே வந்து குறித்த விலைன்னு சொல்லிட்டு வரும். நமக்கு சம்பளம் கேட்டிருக்கதையும் குறித்த விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அப்படியே மாற்றி அமைச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை மாற்றி அமைச்சோம் அப்படின்னா அந்த லாபம் அப்படிங்கிறது மேலே போகும். எவ்வளோ சதவீதம் லாபம் கொடுக்குறாங்கன்னா 20%. 100 கூட்டல் 20%. தள்ளுபடி எவ்வளோ கொடுக்குறாரு? 25%. 100 மைனஸ் 25. நம்ம அந்த உண்மை விலை தான் இந்த அடக்க விலை. அடக்க விலை 1200. 120 டிவைடட் பை 75 இன்ட்டு 1200. 5ஆல் அடித்தோம்னா 2 10 4 20 24ன்னு வரும். இங்கே 5ஆல் அடித்தோம்னா 1 5 3 15ன்னு வரும். சரி, 5 25. 15 இன்ட்டு 5 25ன்னு வரும். 24 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 3ஆல் அடித்தா இங்கே 8, இதை 3ஆல் அடித்தா 5. 5 கொண்டு போய் இந்த 120 அடித்தோம்னா 2 10 4 20. 240 இன்ட்டு 8 24 இன்ட்டு 8 என்னங்க 32க்கு 2 மிச்சம் 3 ஈரட்டா 16 19 1920. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் 1920. இப்போ நம்ம 8வது கணக்கு பார்க்கலாம். தவறான ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி
அப்படிங்கிறது டிஐ, ஜேஓ எல்ஆர், எம்ஆர் ஓடி, பியூ ஆர்டபிள்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அல்ஃபபெட் ஆர்டரில் எழுதிக்கிடலாம். பி, ஏபி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ வரையும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஐ வரை எழுதிக்கலாம். அதே மாதிரி எழுதிக்கிடலாம். ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர் வரை இருக்கு. அடுத்து எம், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, டி வரையும் தான் இருக்கு. அடுத்து ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ. இதில் பார்த்த உடனே இந்த இது மட்டும்தான் வித்தியாசமாக தெரியுது. மீதி எல்லாத்துலேயுமே 1 2 3 4 5 6 7 8 மீதி எல்லாத்துலேயுமே 10 எழுத்து கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் 11 எழுத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எழுத்து வருது. ஸோ இதுதான் ஆப்ஷன்னே நம்ம முடிவு எடுத்துடலாம். ஆனால் அப்படி முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். பிஜி டிஐ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கோடு கிழிச்சுக்கிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்கு, இங்கே ஜி இருக்கு. அதே இந்த சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே எம் இருக்கு, இங்கே ஆர் இருக்கு. அதே மாதிரி தான். ஸோ இந்த பி ஆப்ஷன் தான் தப்பு. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே பி இருக்கு, இங்கே யூ இருக்கு. அந்த நேருக்கு நம்பராக இருக்கு. இது மட்டும் தான் தப்பாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு ஆன்சர். நம்ம இப்போ 9வது கணக்கு பார்க்கலாம். ஏயின் 15% பியின் 18% சமம் எனில் பியின் எத்தனை சதவீதம் ஏயின் 20% சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏயின் 15%, ஏயோட 15% பியின் 18% சமம் ஈக்குவல் டு பியின் 18%. ஏ மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பி இன்ட்டு 18/100 இன்ட்டு 100/15 இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 18/15. நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயோட 20% பியோட எத்தனை சதவீதத்துக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ இந்த இருக்கு, அதுதான் 20% கொடுத்துருக்காங்க. ஏயோட 20% என்னன்னு, ஏயோட 20%ன்றனால 20/100 என்பது பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமம், பியோட எத்தனை சதவீதம், எத்தனை அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பி கேன்சல். 15 அடிச்சு 5 அடிச்சா 4, இங்கே 3, இங்கே 6, இந்த 100ம் இந்த 100 கேன்சலு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 4 24. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4 24%. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து சி 24%. 10ஆம் கணக்கு பார்க்கலாம். அன்பு ஒரு பொருளை 12.5% நட்டத்தில் விற்கிறார். ரூபாய் 56 கூடுதலாக வைத்து விற்றிருந்தால் அவருக்கு 22.5% லாபம் கிடைத்திருக்கும் எனில் 25% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கில் கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். ஒரு பொருளை வந்து 12.5% நஷ்டத்தில் விற்கிறாங்க. 56 ரூபா கூடுதலாக வச்சு விற்றாங்கன்னா 22.5% அப்படிங்கிறது லாபம் நமக்கு கிடைச்சிருக்கும். அது வரை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த 25% லாபம் பெறன்றதை கீழே பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அடக்க விலை அப்படிங்கிறத வந்து 100% சொல்லிட்டு எடுத்துக்கிடலாம். அந்த பொருளோட நமக்கு எதுன்னு தெரியல, அதனால நம்ம அதை வந்து 100% எடுத்துக்கிடுவோம். இப்போ கொடுத்துருக்க கணக்கில் ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 12.5% நட்டம். 12.5% நட்டம் அப்படின்னா 100லேருந்து 12.5% நஷ்டத்தில் தான் அந்த பொருளை விற்கிறாங்க. 12.5% நஷ்டம் அப்படிங்கிறப்ப 100லேருந்து 12.5 கழிச்சோம் அப்படின்னா 87.5% அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நட்டம். ஐம்பத்தாறு கூடுதலாக வச்சு விற்றோம் அப்படின்னா 22.5% லாபம் கிடைக்கும் நமக்கு. அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 122.5% அப்படிங்கிறது நமக்கு வந்து லாபம்.
ஸோ 56 கூடுதலாக விற்கிறது, அதாவது இந்த லாபத்திலிருந்து இந்த நட்டத்தை கழிச்சு இந்த சதவீதத்தை கழிக்கிறது தான் அந்த 56 ரூபாய் அப்படிங்கிறது. அதனால இதை இப்படி எழுதிக்கிடலாம். 122.5 87.5% அந்த நட்டமும் அப்படிங்கிறது தான் இந்த 56 ரூபாய். ஸோ இதை நம்ம கழிச்சுக்கிடலாம். 122.5 87.5 வரும். இது 12, இது 1, 12லேருந்து 5 போச்சுன்னா 5, 11லேருந்து 8 போச்சு அப்படின்னா 3, 35% அப்படிங்கிறது வந்து 56 ரூபாய் அப்படின்னா நம்ம அடக்க விலை வந்து 100% எடுத்திருக்கோம். ஸோ 100%, அதாவது அடக்க விலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா 100/35 × 56, 8 56, 5 35, இங்கே 20, 2 16, 160. அடக்க விலை அப்படிங்கிறது வந்து 160 ரூபாயா இருக்கும். நமக்கு கணக்குப்படி என்ன கேட்டிருக்காங்க, 25% லாபம் வேணும்னா எவ்வளவு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அடக்க விலையே 160, 25% லாபம் வேணும்னா அதோட 25 ரூபா கூட வச்சு விற்கணும். ஸோ 160 × 25/100 அடித்தோம் அப்படின்னா 4, 40 ரூபா கிடைக்கும். 40 ரூபா கூட வச்சுக்கணும். 120 ரூபாயோட 40 ரூபா கூட வச்சு விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து 25% லாபம் கிடைக்கும். ஸோ அந்த பொருளை நம்ம வந்து 200 ரூபாய்க்கு விற்கணும். ஸோ ஆன்சர் வந்து டி, ரூபாய் 200. விடுபட்ட எழுத்தை கண்டறிக. இது ரொம்ப ஈஸியானது தான், பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எம்டின்னு இருக்கு, எம்டி இது சார் எம்டி இது எப்படி இருக்குன்னா ஏ இ ஐ ஓ யூ வவல்ஸ், அவ்வளோதான் இந்த கணக்கையும். ஆன்சர் வந்து பி, எம்டி அப்படிங்கிறது சும்மா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ 12வது கணக்கு பார்க்கலாம். ஒரு எண்ணின் 48% அந்த எண்ணின் 38% உள்ள வித்தியாசம் 354 எண்ணின் அந்த எண்ணின் 58% என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணோட 48% அப்படிங்கிறது வந்து எக்ஸ் இன்ட்டு 48/100. அந்த எண்ணோட 38% வித்தியாசம் 38 அப்படிங்கிறது வந்து 38% அப்படிங்கிறது எக்ஸ் இன்ட்டு 38/100 எவ்வளோ அப்படின்னா 354. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10x divided by 100 is equal to 3354. 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to 3540. இந்த 3540ஓட 58% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3540 × 58% அப்படிங்கன்னா 58 divided by 100. நம்ம இதை இந்த 0 கேன்சலு. 354 × 58 என்னங்க, 32க்கு 2 மிச்சம் 3, 8 40, 43க்கு 3 மிச்சம் 4, 3 24, 28, 5 20க்கு 0 மிச்சம் 2, 5 25க்கு 7 மிச்சம் 2, 3 15 17, 2 3 15 மிச்சம் 1, 10க்கு 0 மிச்சம் 1 2, 10 இருக்கனால ஒரே ஒரு ஸ்தான சொல்லி மூணு புள்ளி வச்சுக்கலாம். 2053.2 2053.2 தான் ஆன்சர். அடுத்து 13வது கணக்கு. விடுபட்ட எழுத்தை கண்டறிக. HKIGLHFMGENF இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். HKI அடுத்து GLH அடுத்து FMG அடுத்து ENF. இது பார்த்தீங்கன்னா EFGH அப்படின்னு போகுது. ஸோ அப்படின்னா ABCD DEFGH அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இது இங்கிட்ட இருந்து வருதுன்னா KLMNOன்னு வரும். இதுவும் அதே மாதிரி தான் FFGHI EFGHI. ஸோ ஆன்சர் வந்து DOE. ஆப்ஷனில் DOE இருக்கான்னு பாருங்க, டி ஆப்ஷன் இருக்கு. இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.
அடுத்து 14. ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டது எனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும்? இதுக்கு வந்து புக்கில் ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்றாங்கன்னா 30% குறைக்கப்பட்டு மறுபடியும் 30% உயர்த்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் குறைக்கப்பட்டு அப்படிங்கிறதுனால இங்க மைனஸ் போட்டுக்கிறோம். x மைனஸ் ஒய் பிளஸ் xy டிவைடட் பை 100 அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. இதுவே இங்க குறைக்கப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சில சம்ல வந்து உயர்த்தப்பட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து x பிளஸ் ஒய் பிளஸ் xy பை 100% அப்படிங்கிறதா ஃபார்முலா. இங்க இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். x மைனஸ் ஒய் ஃபர்ஸ்ட் வந்து 30% கொடுத்துருக்காங்க. 30% குறைக்கப்பட்டு பிறகு 30% உயர்த்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் குறைக்கப்பட்டுன்னு கொடுத்தனாலே நம்ம மைனஸ் தான் போடணும். 30 கூட்டல் இங்கேயும் 30 இன்ட்டு 30 டிவைடட் பை 100. இதுவும் கேன்சல் ஆயிரும். இது மட்டும்தான் இருக்கும். 900 பை 100 கேன்சல் ஆச்சுன்னா 9%. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 9%. நம்ம இப்போ 15வது கணக்கு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடுபட்ட எழுத்தை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. XYZ YAC ஒரு டேம் விட்டுட்டு AEI PGL CIO. முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிடலாம். X Y Z அடுத்து Y A C. இங்கே தான் அந்த டேம் விட்டுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னா A E I அடுத்து P G L அடுத்து C I O. நம்ம கீழே இந்த 3 டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ABCன்னு இருக்கு. ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமம் வந்து XYZ ABCD ஃபர்ஸ்ட்னு ஸ்டார்ட் ஆகி தான் வரும். இங்கே இசட்னு தான் வரப்போகுது கண்டிப்பாக. இசட்டில் 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால் அகைன் இன்னொரு சேர்த்து கண்டுபிடிச்சிக்கிடலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்கு. ஒய்க்கு அப்புறம் XY Z இசட்னு முடியும். அடுத்து A வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏக்கு அப்புறம் பின்னு இருக்கும். அடுத்து C வரும். சிக்கு அப்புறம் டின்னு ஒன்று இருக்கும். இ வரும். இக்கு அப்புறம் எஃப் இருக்கும். ஜி வரும். ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரும். ஸோ இசட்டு சி இதுதான் ஆப்ஷன். நம்ம தேர்ட் ஒன்னையும் சேர்த்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இசட்டுக்கு அப்புறம் ஏ பி இருக்கும். சிக்கு அப்புறம் டி இ. ஸோ ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். எஃப்னு இருக்கு. எஃப்க்கு அப்புறம் எஃப் ஜி ஹச்சுக்கு அப்புறம் இந்த ஐன்னு இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இசட் CF அதுதான் இந்த கணக்கோட ஆன்சர். நம்ம இப்போ 16வது கணக்கு பார்க்கலாம். ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். ஒரு எண்ணோட 60% 60 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60 கிடைக்குதான். அந்த எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கிடலாம்? RX பை 10 மைனஸ் 60 ஈக்குவல் டு 60. RX minus 600 divided by 10 is equal to 60. RX minus 600 is equal to அங்கிட்டு போச்சு அப்படின்னா இங்கே ஒரு 600 இருக்கும். ஸோ RX equal to 600 1200 X is equal to 1200 divided by 6 ஈராரா 12 200 தான் ஆன்சர். இந்த சம்மோட ஆன்சர் வந்து 200. அடுத்து ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்ற எண்ணால் பெருக்கிவிட்டான் எனில் சதவீத பிழை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5/3 பெருக்கிறதுக்கு பதிலாக 3/5 குறைச்சி பெருக்கி விட்டாங்க. அதோட சதவீத பிழை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம சதவீத பிழை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சதவீத பிழைன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும்னாலே அதோட ஒரு அடக்க விலை விற்ற விலையில கண்டுபிடிக்கிற மாதிரியே தான். இப்போ நம்ம லாப சதவீதம் கண்டுபிடிச்சாலும் சரி, நட்ட சதவீதம் கண்டுபிடிச்சாலும் சரி, அடக்க விலையில தான் கண்டுபிடிப்போம். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்றால் பெருக்கி விட்டார். சதவீத பிழை அப்படிங்கிறது வந்து இந்த நம்பருக்கு பதிலாக அந்த நம்பரை பெருக்கிட்டாங்க. ஸோ 5/3 மைனஸ் 3/5 இதுதான் பிழை ஏற்பட்ட இடம். இது பிழை ஏற்பட்டது வந்து எவ்வளவு பிழை இருந்திருக்கு அப்படின்னா 5 25 3 9 3 15 16/10
15. இதுதான் இந்த பிழை. இந்த பிழை வந்து எவ்வளவு எந்த இதுல பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் உண்மையான அடக்க விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. இதை நம்ம சும்மா ஒரு பேச்சுக்காண்டி தான் அடக்க விலை விற்ற விலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்தா நமக்கு கொஞ்சம் கான்செப்ட் ஈஸியா புரியணுன்றக்காண்டி. எப்பயுமே நம்ம அந்த பிழை பார்க்கறது வந்து நம்ம விற்ற விலையை அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டோம், அடக்க விலையில தான் பார்ப்போம். ஸோ இதுல வந்து 5/3 தான் பெருக்கிருக்கணும், ஆனா 3/5 பெருக்கிட்டாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து 5/3 வந்து வச்சிருக்கேன். சதவீத பிழை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சதவீதம் ஒரு என்னோட சதவீதமே கண்டுபிடிக்கணும்னா தான் அதோட அடக்க விலை அந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். அதனாலதான் இதுல நம்ம பண்றோம். அந்த பிழை வந்து இதுதான் 16/15. கீழே தான் அந்த மொத்த நம்பர் போடுவோம் நம்ம, அதான் இந்த அடக்க விலை 5/3. அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 100 போட்டிருக்கோம். இதை எப்படி எழுதிக்கிடலாம், 16/15 இன்ட்டு 3/5 இன்ட்டு 100 அடித்தோம் அப்படின்னா 5×3 15, 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 20, அகைன் 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 4. ஸோ 64%. அந்த என்னோட சதவீத பிழை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 64% தான் அந்த என்னோட சதவீத பிழையா இருக்கும். 18 அடுத்து வரும் எழுத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. POBDBNFQLHRJ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். POBDBNFQLHRJ. அடுத்து என்ன சீக்வென்ஸ் சொல்லிருக்கேன், பிக்கு அப்புறம் CDEFGH, ஐ விட்டுட்டு ஜேல 2 ஆப்ஷன் இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இதுல வந்து OPQRS JS ரெண்டுலயுமே JS தான் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பிக்கு அப்புறம் OP, இதுல எப்படி இருக்கு அப்படின்னா IJKLMNOP. ஸோ ஐக்கு முன்னாடி இருக்கிறது என்ன எழுத்து அப்படின்னா JSH அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர், JSH. நம்ம இப்ப 19வது கணக்கு பார்க்கலாம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் அவருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா, அடக்க விலைக்குரிய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, அடக்க விலை 100/100 மைனஸ் நட்டம் அப்படிங்கிறனால நம்ம மைனஸ்ல போட்டிருக்கோம். நட்டம் இன்ட்டு விற்ற விலையார் குறித்த விலை, விற்ற விலை தான் வரும். ஸோ 100 20% நட்டம், அதனால 100/20 80. எவ்வளவு விற்றுருக்காங்க அப்படின்னா 768க்கு விற்றுருக்காங்க. இங்க வந்து விற்ற விலை தான் அது, 768க்கு விற்றுருக்காங்க. அடிச்சோம் அப்படின்னா 0 0, அதை 8ஆல் அடிச்சு பார்க்கலாம். 9×8 72, 48, 6×8 48, 960. அதோட அடக்க விலை வந்து 960. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20% லாபம் கிடைக்கணும்னா எவ்வளவுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால 960ல 20% கண்டுபிடிக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 5 4 5 45 95 45 மிச்சம் வந்து 2 192. ஸோ 960 கூட்டல் 192, 2 15க்கு 5 மிச்சம் 1 போட்டோம் அப்படின்னா 10 11, 1152 ரூபா. 1152 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 20% லாபம் கிடைக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 1152. அடுத்து வரும் எழுத்தை கண்டறிக. DINS. அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இதுல ABCD ஃபுல்லா எழுதிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஃபர்ஸ்ட் டி வந்து இங்கனக்குள்ள இருக்கு, ஐ இங்க இருக்கு. மொத்த கேப்ல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா இங்கனக்குள்ள வந்து 4 எழுத்து கேப் இருக்கு. ஐக்கு அப்புறம் என் வந்து இங்க இருக்கு. இங்க எவ்வளவு கேப் இருக்குன்னா இங்க ஒரு 4 எழுத்து கேப் இருக்கு. என்க்கு அப்புறம் எஸ்லையும் ஒரு 4 எழுத்து கேப் இருக்கு.
எஸ்க்கு அப்புறம் 4 எழுத்து விட்டு என்ன எழுத்து வருதோ அதுதான். ஸோ TUV W விட்டு எக்ஸ் தான் அந்த 4 எழுத்துக்கு அப்புறம் இருக்கு. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் தான் ஆன்சர். இருபத்தி கணக்கு பார்க்கலாம். ஒரு தேர்வில் 96% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர், 500 மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர் எனில் தேர்வில் பங்கேற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொத்தமா தேர்வுல வந்து 100% பேர் 100% பேர் பங்கேற்றிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். 96% பேர் தேர்ச்சி பெற்றாங்க, 500 மாணவர்கள் தோல்வியுற்றனர். அப்படின்னா 96% பேர் வந்து பாஸ், மீதி 4% அப்படிங்கிறவங்க தான் ஃபெயிலு. அந்த 4% மாணவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 500 பேர். நமக்கு மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. 4% அப்படிங்கிறது 500 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 100 டிவைடட் பை 4 இன்ட்டு 500 4ஆல போட்டோம் அப்படின்னா 1 நாள் 4 மிச்சம் 1 ஈர் நாளா 8 மிச்சம் 2 5 20 125 வரும். 12500. மொத்தம் தேர்வில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 12500. இதுதான் ஆன்சர். ஒரு பொருளின் விலை ரூபாய் 1,00,000. அந்த பொருளுக்கு 2 விதமான தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது. முதல் வகை ஒரே விதமாக 40% கொடுக்குறாங்க. மற்றொரு வகை 36%, 4% என தொடர்ச்சியாக 2 தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது எனில் முதல் தள்ளுபடியில் உள்ள பொருளின் மதிப்பிற்கும் இரண்டாவது வகை தள்ளுபடியில் உள்ள பொருளின் மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சமம் ஒன்றும் கிடையாது. ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதலையவோ மொத்தமா 40% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. அடுத்து ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல 36% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அந்த 36% ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும். அந்த அமௌண்ட்ல இருந்து அதுல ஒரு 4% சேர்த்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம இந்த கணக்குல வந்து பார்த்தவனே சொல்லிடலாம். இதுல வந்து முதல்ல 36% கொடுத்துருப்பாங்களே, 36% கொடுக்குறப்பவும் அந்த பொருளோட விலை வந்து குறைஞ்சிருக்கும். அந்த குறைஞ்ச விலையிலிருந்து 4% குறைக்கிறப்ப வந்து அது இன்னும் குறைஞ்சிருக்கும். ஸோ கீழே உள்ளதுல தான் அது ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இங்க நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 தள்ளுபடிக்கு உள்ள பொருளோட மதிப்புக்கு வித்தியாசம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1,00,000 ரூபாயில 40% எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. %40 தான் 40. ஸோ வந்து 40,000 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அகைன் 36% பார்ப்போம். இங்க வந்து பொருளோட விலை வந்து 40,000 தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா பொருளை வந்து வித்திருக்க விலை வந்து 60,000 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. இங்க வந்து முதல்ல 36,000 தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா 1,00,000த்துல 36,000 போச்சு அப்படின்னா 64,000. வந்து 36% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப பொருளோட விலை வந்து 64,000. அந்த 64,000த்துல இன்னொரு 4% சேர்த்து கொடுக்குறாங்க. ₹2,560 சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 64,000 தள்ளுபடி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 2,560 தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இங்க எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா இங்க பொருளோட மதிப்பு இங்க வந்து சாரி ஃபர்ஸ்ட் இங்க 40,000 ரூபாய் இதுல தள்ளுபடி கொடுக்குறாங்க. இதுல வந்து ஒரு 36,000ம் ஒரு 2,560ம் சேர்த்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதனாலதான் 36,000 ஒரு 2,560 0 6 5 8 3. இங்க வந்து நமக்கு வந்து 38,560 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. இங்க வந்து நமக்கு வந்து 40,000 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த பொருளுக்கு வந்து எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறோட வித்தியாசம். 40,000 38,560 கழிச்சோம் அப்படின்னா 10 9 9 9 3 10ல இருந்து சாரி இது 0 தான். இங்கே தான் 10 வரும். 10 9 9 தான்.
10லேருந்து 4 போச்சு அப்படின்னா 6, 9லேருந்து 5 போச்சு அப்படின்னா 4, 9லேருந்து 1 1440 ரூபா. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து 1440. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வந்து 36% ஒரு தள்ளுபடி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 4% தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறும் 38,520 ரூபா தான் தள்ளுபடி கிடைக்குது. இதுவே முதலையே 40% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 40,000 சொல்லிட்டு தள்ளுபடி கிடைக்குது. ஸோ அதனால நம்ம 2 தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் பொருள் வாங்கி ஏமாற தேவையில்ல. இந்த கணக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கொஞ்சம் ஈஸியா பொருள் வாங்கிக்கலாம். அடுத்து 23வது கணக்கு பார்க்கலாம். ஷாலினி ஒரு மொபைல் போனை 25% நட்டத்தில் 1950க்கு விற்பனை செய்கிறாள். 30% லாபம் பெற அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? அது ஃபார்முலா மட்டும்தான் இதுக்கு, இந்த கணக்குக்கு. 25% நட்டத்துல 1950க்கு வந்து விற்பனை செய்கிறாள். அதான் அடக்க விலை ஈக்குவல் டு 100/25% நட்டம் அப்படின்னா 100 மைனஸ் 25, வித்த விலை வந்து 1950, 100/75 இன்ட்டு 1950 அடித்தோம் அப்படின்னா இங்கே 4, இங்கே வந்து 3, 6 3 18, 5 3 15, 4 இன்ட்டு 650, 650 இன்ட்டு 4, 5 20 0 மிச்சம் 2, 4 24 26, 2600. அடக்க விலை வந்து 2600. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 30% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2600 இன்ட்டு 30%, 26 இன்ட்டு 3 தானே, 0 போட்டோன்னா 3 18 8, மிச்சம் 1, 3 2 6 1 7, 780 ரூபா. 2600 கூட்டல் ஒரு 780, 0 8 6 7 13க்கு 3, மிச்சம் 1 போட்டோம் அப்படின்னா 3, 3380. ஸோ 3380 ஆன்சர் ஏ. 24 இது ரொம்ப சிம்பிளானது தான். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிக்கிடுவோம். டி இருக்கு, ஒரு கோடு போட்டிருக்காங்க, எஃப் டி டி இ, அடுத்து ஒரு கோடு டி டி இ எஃப், அடுத்து ஒரு கோடு போட்டுட்டு இ எஃப் டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி போகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு முன்னாடி எஃப் இருக்கு, ஆனால் 2 டி, இக்கு முன்னாடி 2 டி இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இக்கு முன்னாடி 2 டி இருக்குது. அதே தான் டி இ எஃப் டி இ எஃப் டி டி. இதை தனியாக பிரிச்சுக்கிடுவோம். மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, 16 எழுத்து இருக்கு. நம்ம இதை 4 நாளாவே பிரிச்சுக்கிடுவோம். டிஇஎஃப்டி அதே மாதிரி தான், டிஇஎஃப்டி டிஇஎஃப்டி டிஇஎஃப்டி. ஸோ ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இஎஃப்டிடி இஎஃப்டிடி. இதுதான் ஆன்சர். இந்த சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கும். டிஇஎஃப்டி 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 டிஇஎஃப்டின்னு இருக்கும். அடுத்து 25வது கணக்கு பார்க்கலாம். மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இங்கே பிசி கேப் இருக்குது. பிசிக்கு அப்புறம் டி கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் டேம் என்னன்னு தெரில. பிக்கு அப்புறம் ஒய் கொடுத்துருக்காங்க. பி இந்த இருக்குது, ஒய் வந்து இங்கே இருக்குது. இங்கே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கேப் இருக்குது. இங்கே வந்து 2 எழுத்து கேப் இருக்குது. இங்கே எத்தனை எழுத்து கேப் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8. இங்கே 8 எழுத்து கேப் இருக்குது. ஏக்கும் டிக்கும் 2 எழுத்து கேப்பு, பிக்கும் ஒய்க்கும் 8 எழுத்து கேப்பு. இது இந்த சீக்வன்ஸே 2 2 கூடுற மாதிரி தெரியுது. 2 எழுத்து கேப்பு ஏக்கும் டிக்கும், பிக்கும் ஒய்க்கும் 8 எழுத்து கேப்பு. ஸோ அப்படின்னா இங்கே ஒரு 4 எழுத்து கேப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. டிக்கு அப்புறம் 4 எழுத்து 1 2 3 4.
ஐன்னு இருக்கும். இங்கே 4 எழுத்து கேப் இருக்குது. ஐக்கும் பிக்கும் எத்தனை எழுத்து கேப்புன்னு நம்ம பார்த்துக்கிடலாம். ஐக்கும் பிக்கும் 1 2 3 4 5 6. ஸோ கரெக்டு தான். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எழுத்து கேப்பு, அடுத்து 4 எழுத்து கேப்பு, 6 எழுத்து கேப்பு, அடுத்து 8 எழுத்து கேப்பு. 2 எழுத்து, 4 எழுத்து, 6 எழுத்து, 8 எழுத்து கேப் விட்டு எழுதியிருக்காங்க. ஏக்கு அப்புறம் டி வருது, டிக்கு அப்புறம் 4 எழுத்து விட்டு ஐக்கு அப்புறம் 6 எழுத்து விட்டு தான் பிக்கு அப்புறம் 8 எழுத்து விட்டு தான் ஒய். ஸோ ஆன்சர் வந்து ஐ. நம்ம இப்போ 25 கணக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த லாபம் சதவீதம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். கிட்டத்தட்ட மொத்தத்துக்கே ஒரு 4 ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது. அந்த 4 ஃபார்முலா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.